3 வருஷத்துக்கு அப்புறம் வர்ற ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நாளைக்கு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. உங்களை அச்சுறுத்தும் தீராத கடனும் குடும்ப கஷ்டமும் அடியோடு தீர ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை நான் சொல்லப் போற இந்த 2 விஷயத்தை மட்டும் தவறாம செஞ்சிடுங்க. முதல்ல, நாளைக்கு ஜூன் 9 ரொம்ப அபூர்வமான வைகாசி மகா நவமி. பொதுவா நவமினா எந்த காரியமும் செய்ய பயப்படுவோம். ஆனா இந்த ஒற்றை நாள் வாராகி அம்மனுக்கும் பராசக்திக்கும் அளப்பரிய சக்தியை தரக்கூடிய நாள். அன்னைக்கு சாயங்காலம் 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள பூஜை அறையில நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி கொஞ்சம் வெல்லம் அல்லது மாதுளம்பழத்தை நைவேத்தியமா வச்சு வேண்டிக்கிங்க. உங்களை முடக்கி போட்ட பணத்தடைகள் அனைத்தும் சுக்குநூறாக உடையும். அடுத்தது, ஜூன் 10 முதல் 14 வரைக்கும் உள்ள நாட்கள் வைகாசி மாசத்தோட கடைசி வாரம். இந்த 5 நாளும் விடியற்காலை பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து வீட்டை சுத்தப்படுத்தி முருகப்பெருமானுக்கு தீபம் ஏத்துங்க. ஓம் சரவணபவனு மனதார சொல்லிக்கிட்டே கந்த சஷ்டி கவசத்தை வீட்ல ஒலிக்க விடுங்க. செவ்வரளி பூ சாத்தி கொஞ்சம் உலர் திராட்சை அல்லது சர்க்கரை பொங்கல் வச்சு முருகன் கிட்ட உங்க கோரிக்கைகளை வையுங்க. இந்த 2 வழிபாட்டையும் நீங்க ஒன்னா செய்யும் போது உங்க வீட்ல இருக்கிற அத்தனை நெகட்டிவ் எனர்ஜியும் ஓடி போயிரும். முருகப்பெருமான் மேல முழு நம்பிக்கை இருந்தா கமெண்ட்ல ஓம் சரவணபவனு மனதார பதிவிடுங்க. பண கஷ்டத்துல துடிக்கிற உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.